ஹாய் மக்களே, ஊறுகாய் அப்படின்னாலே பெரும்பாலும் மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், இந்த மாதிரி ஊறுகாய் தான் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அதுலேயும் ரொம்ப ருசியான, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பீட்ரூட் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் பீட்ரூட் வச்சு நிறைய ரெசிபி செய்வோம். அதில் பீட்ரூட் சாம்பார் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இந்த பீட்ரூட் ஊறுகாய் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், 1 மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த ஊறுகாவை மட்டுமே கிண்ணத்தில் போட்டு தனியாக சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாகவும் எம்மியாகவும் இருக்கும். வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 1 கிலோக்கு மேலேயே நான் பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. தோலெல்லாம் நல்லா சீவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா கழுவிட்டேன். ஏன்னா இந்த கிழங்கு கீரையோடு வாங்கிட்டு வந்தாங்க. கீரையை தனியாக எடுத்து பொறிச்சு வச்சுட்டு சரி இதை ஊறுகாய் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோலை நல்லா சீவ ஆரம்பிச்சிட்டேன். ஒன்று சீவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இது நம்ம தோட்டத்தில் வச்சு தான் சரி இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்து தான் வீடியோஸ் ஷூட் பண்ணேன். இப்போ தோலெல்லாம் நல்லா சீவிட்டேன்னா இதுக்கு நம்ம இந்த ஊறுகாய்க்கு நீட்டமாக கூட நறுக்கி போடலாம். நான் குட்டி குட்டியாக பீட்ரூட் சாம்பாருக்கு நறுக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நறுக்கிறதுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு ஒரு டைம் நல்லா கழுவிட்டு, ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா கழுவிட்டு, ஏன்னா அதில் மண் இருக்கும் பார்த்திங்களா. ஏன்னா இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொண்டு வந்தாங்க. அதனால கொஞ்சம் மண் அதிகமாக இருந்தனால நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கிட்டு நீட்டமாகவும் நம்ம இதை செய்யலாம். நான் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். இதுனா கொஞ்சம் ஊறுகாய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீட்டமாக நறுக்கணும்னு வைங்களேன். 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் எடுத்தாலே டக்குன்னு தீந்து போயிடும். இப்போ நான் ரெடி பண்ணுற ஊறுகாய் 1 மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நம்ம வீட்டில் 1 வாரம் வரைக்கும் கூட இருக்காது. ஏன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். பீட்ரூட் இனிப்பாக இருக்கும். அப்போ அது ஊறுகாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக ஆக்கிறதுக்கு நம்ம இதுக்கு ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்னா 2 ஸ்பூனுக்கு கடுகு போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூடவே நம்ம கடுகு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு வெந்தயமும் எடுத்திருக்கேன். வெந்தயமும் போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த கடுகும் வெந்தயமும் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு ஒரு மணம் வரும். 10 வீட்டுக்கு மணக்குங்க. அந்த அளவுக்கு மணமாக இருக்கும். நல்லா வறுக்கணும். அப்போ தான் நம்ம அதை பொடிச்சு எடுக்கும்போது நல்லா பொடியாகும். நம்ம சரியாக வறுக்கலை அப்படின்னா அது திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை எடுத்து தனியாக வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன். ஏன்னா ஊறுகாய்னாலே நம்ம நல்லெண்ணெய் தான் அதிகமாக சேர்ப்போம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 5-6 பூண்டை நீட்டமாக நறுக்கியிருக்கிறேன். ஒரு சின்ன சைஸு இஞ்சி நீட்டமாக நறுக்கி எண்ணெயிலே வதக்கிட்டு பச்சை மிளகாவை நீட்டமாக கீறி சேர்த்துருக்குங்க. காரத்துக்காக பீட்ரூட் இனிப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால் பச்சை மிளகா நீட்டமாக கீறி போட்டிருக்கேன். எண்ணெயிலே வதக்கிட்டு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா காரத்துக்காக. இப்போ உப்பு சேர்த்துட்டேன். வத்தல் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பீட்ரூட்டு, அந்த பீட்ரூட்டை கொஞ்சமாக எடுத்து போட்டு அந்த மசாலாவோடு நல்லா வதக்கி இதெல்லாம் வதக்கும் போதே நல்ல ஒரு மணம் வருங்க. அப்புறம் அது வதங்குற டைமுக்குள்ளே அந்த வெந்தயத்தையும் கடுகையும் பொடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லில் வச்சு நல்லா இடித்து அரைச்சிட்டேங்க. அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி இதில் தண்ணி படவே கூடாது. தண்ணி பட்டுச்சு அப்படின்னா ஊறுகாய் கெட்டு போயிருங்க. அதனால் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். இந்த வினிகரில் தான் இந்த பீட்ரூட் வேகணும். ரொம்ப வேகணுன்ட்டு இல்லை, ஒரு 3/4 வேகிற அளவுக்கு நம்ம இதுக்கு டைம் எடுத்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் வதக்கி விட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. மனம் சூப்பராக இருக்குங்க. இதை செஞ்சிட்ருக்கும் போதே சாப்பிட்ணும் போல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மனமாகவும் ருசியாகவும் இருக்குது. அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பவுலில் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. இது எப்போல்லாம் சோறு சாப்பிட்றோமோ இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். உண்மையிலே சூப்பராக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ.